வணக்கம்ண்ணா. வணக்கம். என்ன கையில் ஏதோ வச்சிருக்கீங்களே, என்ன? இது வந்து சாதாரண கிடைக்கக்கூடியதுமா. காட்டு பகுதியில் கிடைக்காது, காட்டில் தான் இருக்கும். சாதாரண நிலப்பகுதியில் இருக்காது. ஓ, பேர் விலாரி சொல்லுவாங்க. மிலாரி. விலாரி விலாரி விலாரி. விலாரி. இது அடிப்பட்ட வீக்கம் எலும்பு எங்கே அடிப்பட்டு நீங்குதோ வீக்கத்துக்கு தழையை கூடி வெறும் சும்மா மறைக்கலாம் வரும். அப்படியே நேரடியாக மேலே வச்சு துணியை சுற்றி கட்டிடுது. 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டு போட்டு இந்த ஒரு வாரத்தில் வீக்கம் குறைஞ்சிடும். இந்த எலும்பு முறிவு, மூட்டு வந்து சுருக்கு, எந்த வீக்கம் பண்ணணும் தழை அற்புதமாக வேலை செய்யும். அதிகபட்சம் 3 கட்டு தான். 3 கட்டு கட்டுன்னா உங்களுக்கு வீக்கம் பண்ணணும். 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டணும். 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கட்டினா நாளைக்கு விட்டு நாளைக்கு 2 நாளைக்கு 3 நாள் அவுத்துட்டு மறுபடியும் வேறு புதுசாக கட்டணும். அதாவது இப்போ வாதநாராயணன்லாம் நம்ம வதக்கிட்டு கட்டுறோம்ல, அது சாதாரண நேரடியாக அப்படியே எந்த உதவி சேர்க்கக்கூடாது. அப்படியே மட்டும் உருவி அப்படியே மேலே வச்சு கட்டிடுவாங்க. பஞ்சு வச்சு கட்டணும். விழாவிற்கு இதுதான் காட்டுப்பகுதியில். காட்டுப்பகுதி தான் மலைப்பகுதி, காட்டுப்பகுதி, மலைப்பகுதி. பரவாயில்லண்ணா, நல்ல தகவல் சொல்லியிருக்கீங்க மக்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணா. நன்றி. நண்பர்கள் கொடுக்க போறாரு, வாங்க. நன்றி. ஓகே. இது மிளகரணை அப்படிங்கிற பேர் தாங்க. இது மருவி மிலாரி செடி ஆயிடுச்சுங்க. இது பார்த்திங்கன்னா முள்ளோடு இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை இதை மாதிரி இருக்கக்கூடிய வகையை சார்ந்ததுங்க. இதனுடைய பேர் பார்த்திங்கனாக்கா இது வந்து டாடலியா ஏஷியாட்டிக்கா அப்படிங்கிறது தான் இதோடைய பயாலஜிக்கல் நேமு. இது பார்த்திங்கன்னா ரூட்டேசியே அப்படிங்கிற குடும்பத்தை சார்ந்தது, அதாவது கிச்சலி எலுமிச்சை குடும்பத்தை சார்ந்தது. இது வந்து தமிழகத்தோடைய நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா காடு, மலைப்பகுதி, வேலி ஓரங்கள்லையும் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா புதர் மாதிரி தானாகவே வளரக்கூடியது. இது கூட்டு இலை வகையை சார்ந்தது. இதோடைய கனி பார்த்திங்கன்னா மிளகு வடிவத்தில் உருண்டையாக காய் காய்ச்சி வரும். இதோடைய பயன் பார்த்திங்கனாக்கா இரத்தக்கட்டு, வாதவலி, அடுத்தது வந்து உள்ளே சாப்பிட்லாம். அது வந்து என்னத்தெல்லாம் நீக்குனாக்கா பசியை தூண்டும், அதாவது செரிமான கோளாறை நீக்கி, அதே போல் சளி, இருமல் இதுக்கெல்லாம் இதை வந்து சாப்பிட்லாம். ஆனால் இது வந்து டாக்டருடைய நாட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா கிராமப்புறத்தில் அவங்க டாக்டரை பார்த்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு அவங்க மூலமாக நம்ம இதை சாப்பிட்லாம். அதே போல் மலேரியா, அந்த மாதிரி குளிர்ஜுரம் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்த இதனுடைய வேர்பட்டை பொடியை வந்து பயன்படுத்துகிறாங்களாம். சரிங்களா? இப்படி இது அதாவது மரம் பூராவுமே பயன்படுது. ஆனால் இது முள் நிறைந்த செடி. இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒயில்டு ஆரஞ்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஆரஞ்ச் கிளைம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டாக்கா முள் அப்படி இருக்கும். இதை பார்த்து பொறுமையாக தான் இதை பறிக்கணும். அந்த இலைகளை சுத்தம் செய்து அதை வதக்கி நல்லெண்ணெய் இல்லாட்டினா விளக்கெண்ணெய் அதை போட்டு வதக்கிட்டு இளம் சூடாக கை பொறுக்கிற அளவு உள்ள சூட்டில் இதை அந்த இடத்துல கட்டினாக்கா 2 நாளைக்கு ஒரு தடவை கட்டணும். அதுமாரி 3 கட்டினாக்கா தானாக அந்த வீக்கம் வலியெல்லாம் குறைச்சிருமா.